எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா நேற்றுக்கு சண்டே வீக்கெண்ட் எல்லாருக்கும் வந்து சூப்பராக ஃபேமிலிக்குள்ள நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, நல்லா ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு வந்து ஜஸ்டிஸ் கொடுத்து உங்களோட டயட் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஸோ நேற்றுக்கும் ஒரு சிஸ்டர் வந்து மார்னிங் என்ன சாப்பிட்டோம், ஈவினிங் என்ன சாப்பிட்டோம், நைட் என்ன டயட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அவங்க டயட்டை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது சிஸ்டர். ஸோ இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ்டாக இருங்க. நீங்கள் சீக்கிரமே உங்கள் டார்கெட் வெயிட்டை வந்து ரீச் பண்ணிடுவீங்க சிஸ்டர். ஸோ நான் பார்த்தோம் அப்படின்னா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சண்டே வந்து முடிஞ்சளவு வந்து டைம் இருந்தால் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ டயட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நான் எப்போவும் ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணலை. ஸோ வீட்டில் என்ன பண்ணுமோ அதை எடுத்துக்கிட்டேன். ஆனால் என்னோடய வெயிட் வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகிராமல் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது என்னோடய செகண்ட் ஹாஃபில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் அண்ட் லஞ்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே போனதுனால டின்னர் வந்து சிம்பிளாக ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு என்னோடய டேவை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? நான் மற்றபடி எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டோ வேறு எந்த ஐட்டம்ஸும் நான் பெருசாக எடுத்துக்கல. ஸோ நேற்றுக்கு டே வந்து நான் ஒரு வழியாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஈவினிங் கொஞ்சம் டைம் கிடச்சிது அப்படின்றதுனால ஈவினிங் வந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து வாக்கிங் வந்து பண்ணேன் நேற்று. ஆக்சுவலி சண்டே பண்ண மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ நேற்றுக்கு சென்னையில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை வேறு பெஞ்சிருந்தது. ஒரு மாதிரி கிளைமேட்டே நேற்று ஆஃப்டர்நூனுக்கு மேலே நல்லா இருந்தது. ஸோ அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறக்கா சரி ஓகே டெரஸில் கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைல்டாக தூரல் போட்டுட்டு இருந்தது. ஸோ அந்த சில்னஸான காற்று அதெல்லாம் வந்து நம்ம எப்போயோ ஒரு நாள் தான் நடக்குது இல்லைங்களா? ஸோ அதை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ½ அன் ஹவர் வந்து நேற்று ஈவினிங் வந்து வாக்கிங் பண்ணேன். ஸோ நேற்றுக்கு என்னால் முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பண்ணி என்னோடய டேவை சூப்பராக எடுத்துகிட்டு போயாச்சு. இன்றைக்கி மண்டே வந்து எல்லாருக்குமே சரி, ஒர்க் போகிறவங்களா இருந்தாலும் சரி, மண்டே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான டேவாக இருக்கும். ஓகே இந்த வீக் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து ரொம்ப பிரிஸ்காக ரொம்ப பாசிட்டிவாக வந்து டே வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகும். எனக்குமே அதே மைண்ட் செட்டோட தான் இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே இந்த வீக் பிளான் பண்ண மாதிரி நம்மளோட டயட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே சூப்பராக எடுத்துகிட்டு போகணும். இந்த வீக்கும் நல்ல ஒரு வெயிட் லாஸ் ஃபுல் எஃபோர்ட் போட்டு நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சூப்பராக பிளான் பண்ணி இந்த வீக்கு வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஓரளவுக்கு நான் யோசிச்சு வச்சுட்டேன். ஸோ நான் பிளான் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீக்கையும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவேன். மண்டே மார்னிங் எழுந்ததும் என்னாச்சு அப்படின்னா எப்பவும் போல் சீக்கிரமாகவே எழுந்ததும் ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் என்னோட வெயிட் வந்து செக் பண்ணேன். நான் கெஸ் பண்ணது ஒன்று அதே வெயிட்டில் இருக்கும், இல்லை 100 grams இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆகலை. காட்ஸ் கிரேஸ் 100 grams குறைய தான் செஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங் என்னோடய வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 65.6 kg. ஓகேங்களா? ஸோ என்ன நான் ஒரு கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் கொஞ்சம் ஹெவியானாலும் நான் அதுக்கு மேலே லஞ்சுக்கு மேலே வந்து ரொம்ப பெருசாக எதுவுமே எடுத்துக்கல. டேரெக்டாக ஒரு 5:30 6 o'clock போல் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு ரெட் பனானாவும் கொஞ்சமாக கிரேப்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து ஈவினிங் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டனால எனக்கு பெருசாக கலோரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ மார்னிங் அண்ட் லஞ்ச் சாப்பிட்டது ஈவினிங் கொஞ்சம் வாக்கிங் பண்ணி கொஞ்சம் வந்து கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் மாதிரி பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போனதுனால எனக்கு வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. அப்படியே சூப்பராக வந்து நம்மளோட டயட்டும் கவர் ஆன மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஏற்கனவே மண்டே நமக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி தான் எழுந்தேன். ஸோ வெயிட்டும் செக் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவாக இருந்ததுனால இன்றைக்கி டேவே ஒரு மாதிரி கூலாக ரிலாக்ஸ்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே நீங்களும் உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வேளை நேற்றுக்கு நீங்கள் சீட் பண்ணிட்டீங்க, எதுனா டயட் வந்து ஃபாலோ பண்ணல, இல்லை சப்போஸ் வெயிட் செக் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வேண்டாம், தயவு செஞ்சு வந்து டிமோட்டிவேட் ஆகவே ஆகாதீங்க. ஸோ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மிஸ்டேக் நடந்துருச்சு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு நீங்கள் ஒரு 1 hour வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா சண்டே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனது எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஒரு ½ அன் ஹவர் 1.5 மணி நேரம் வாக்கிங் ஒரு 3 டேஸ்க்கு போய் சண்டே நீங்கள் கெயின் பண்ண வெயிட் வந்து லாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை எப்படி ஓகே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நம்ம அதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக யோசிங்க. சூப்பராக வந்து இந்த வீக்கும் உங்களோட சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போகலாம். நல்லபடியாக நீங்களும் ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டே 1லேருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நிறையா சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம வீடியோ வருது, மிஸ் ஆகாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் வந்து இருக்கும், உங்கள் ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்றாலுமே நம்ம இப்போ இங்கிலீஷ் நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி உள்ள விஷயங்கள், உங்களோட என்விரான்மெண்ட், உங்களோட திங்கிங் அதெல்லாம் வந்து அது ரிலேட்டடாக வச்சுக்கிட்டு
கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வெறுமனே ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோவோ இல்லை ஒரு கிளாஸ் ஒரு ½ hour கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் நம்மளால் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னா அது வந்து ஒரு லாங்குவேஜ், ஓகேவா? நாலேஜ், எக்ஸாம் அதெல்லாம் தாண்டி அது வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட்டு நிறையா கேட்கணும். நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் வந்து இங்கிலீஷ் ரிலேட்டடாக, இல்லை மூவிஸ் பார்த்தாலும் இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டால் நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் இருக்க மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசிட முடியும். அதே மாதிரி தான் வெயிட் லாஸும், ஓகேவா? நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இறங்கிட்டீங்க, ஓகே நம்ம வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும், நீங்கள் ஒரு ஆசையால் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே நம்மளும் வெயிட் லாஸ் பண்ணணும், நம்மளும் ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு முடிவு எடுத்து தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இது நாள் வரைக்கும் போனது போகட்டும், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க. டெய்லி வந்து வீடியோஸ் வந்து பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். ஓகே அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, அதனால அவங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது, நம்ம அவங்கள விட பெட்டராக எதனா பண்ணலாம், இல்லை நான் பண்ணுறதுல உங்களுக்கு எதனா சேஞ்சஸ் பண்ணணும், இதில் எதனா கரெக்ஷன் சொல்கிறீங்க, எதனா டிப்ஸ் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம், இன்னும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச இதெல்லாம் சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்டிவாக எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சூப்பராக நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, நம்ம இந்த சேலஞ்ச் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யாருமே யோசிக்காதீங்க. இன்றைக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்குலேருந்து நெக்ஸ்ட்டு 50 days உங்களுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற வந்து பாருங்கள். ப்ரீவியஸாக நிறைய சேலஞ்சஸ் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் இருக்குது, வெயிட் லாஸ் ரிலேட்டடாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம வீடியோ வருது. ஆல்ரெடி சேலஞ்சில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட்டடாக, பாசிட்டிவாக, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? யூஸ்வலாக நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்லையும் சரி, நம்ம ஹேரு, நம்ம ஹோல் பாடியிலே வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? இப்போது ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது, இப்போ நான் 96 kg அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட கழுத்தில் இந்த இடத்துலலாம் வந்து பிளாக்காக இருக்கும், ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபேஸு கழுத்தெல்லாம் வந்து ஒரு மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி ஒரு எப்போ நம்ம இருக்கிற விட டல்லாக வந்து இருப்போம். அது வந்து நேச்சுரல். நம்ம வெயிட் கம்மி பண்ண அதுவே வந்து நம்ம ஏன்னா நம்ம உள்ளே சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா பெஸ்ட்டாக கொடுக்குறோம். நம்ம உடம்பு உள்ள உறுப்புகள் நம்ம பாடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்போது அது கண்டிப்பாக நம்ம ஸ்கின்லையும் வெளிப்படும், ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் பர்சன்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கின் கேர் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக என்னென்ன விஷயங்கள், ஃபேஸ் பேக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள், நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக ட்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இன்டர்னலாக சாப்பிட்ற விஷயங்களும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வெயிட் லாஸ் நீங்களே நல்ல டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்குது அப்படின்னா ஒரு 5 kg 10 kg வெயிட் கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். நீங்கள் ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நம்ம 50% வந்து இன்டர்னலாக நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்றது, ஸோ 50% வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு சில ஸ்கின் கேர்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம போத் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெறுமனே வந்து ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம ஸ்கின்னும் சரி ஹேரும் சரி நம்ம ஹெல்த்தியாக வந்து பார்த்துக்க முடியும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதையும் பண்ணீங்க அப்படின்னா ஓவரால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கே உங்களை பார்க்கும்போது ரொம்ப வந்து பிடிக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த வீக் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓகே நம்ம வந்து வெயிட் லாஸ் ரிலேட்டட் நிறையா போதுமான அளவுக்கு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியாச்சு. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களோட இந்த வெயிட் லாஸ் ஜர்னிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் கேரு, ஹேர் கேர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஓகே நான் என்னோட டயட்டில் இருக்கும்போது என்னோட ஸ்கின்னுக்காக நான் என்னென்ன மாதிரி விஷயங்கள் சும்மா வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருட்கள் வச்சு அப்பப்போ சின்ன ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த வீக் வந்து நான் என்னோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ போயிட்டு நான் வந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து ஆலிவேரா எங்கள் வீட்டிலையே வந்து தொட்டியில் வளர்த்துருக்கோம். ஸோ அது வந்து நான் நல்லாவே ஒரு சின்ன பீஸ் ஒரு நர்சரியில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா அது அழகாக வளர்ந்து வந்துடும், ஓகேங்களா? அதுக்கு ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் தேவைப்படாது. அது வந்து அவ்வளோ நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் எப்போவுமே அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். யூஸ்வலாகவே வந்துட்டு பிம்பிள்ஸ் வரும், ஆயிலி ஸ்கின் கிடையாது. ஸோ பிம்பிள்ஸ் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக வந்தது கிடையாது. ஸோ ஏதோ ஒரு டைமில் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஒரு பிம்பிள் 2 பிம்பிள் வரும், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிரும். அது
அதுவே செட் ஆகிரும். ஸோ யூஸ் பண்ண எனக்கு என்ன ஆகும்னா ஸ்கின் ட்ரைனஸ் வந்து வரும். ஓகேங்களா, ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிட்டு அப்பப்போ லைட்டாக ஒயிட் கலரில் பேச்சஸ் மாதிரி விண்டர்லலாம் அது அதிகமாக நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து என்னோட ட்ரை ஸ்கின்னை வந்து கேர் பண்ணுறதுக்காக நான் ஃபாலோ பண்ண ஒரே விஷயம் ஆலிவேரா தாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஆலிவேரா பறித்து அதை ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஸ்கின்ல மாய்ஸ்சரைஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. யூஸ் பண்ண நம்ம உடம்புல இருக்க சின்ன சின்ன புண்ணு, ஓகேங்களா, ஆறாத புண்ணுகளுக்கு கூட அந்த ஊண்டெலாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதில் எல்லாம் கூட அதை வந்து மருந்தாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு 2 நாள் அந்த புண்ணு இருக்கிற இடத்துல அதை வச்சு நீங்கள் ஒரு கட்டோ இல்லை அது டெய்லி அந்த ஜெல்லி எடுத்து அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகும். ஓகேவா, அந்த டேமேஜ் ஆன பார்ட்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகுறதுக்கு இந்த ஆலிவேரா ஜெல் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டாக வந்து ஆலிவேராவோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் செடியிலேருந்து படித்து அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்துட்ருங்க. ஸோ நான் அதுக்குள்ளே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். யூஸ்ஃபுல்லாக நம்ம எந்த ஃபேஸ் மாஸ்க்கோ இல்லை எந்த நம்ம மாய்ஸ்சரைசர் என்ன அப்ளை பண்ண போகிறோமா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் வந்துட்டு நம்ம நல்லா ஸ்வெட்டாக இருக்கும், சின்ன சின்ன அழுக்குகள்லாம் இருக்கும். ஸோ எப்போவுமே நல்லா ப்ராப்பராக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் போகிறதா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ போய் குயிக்காக போய் என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே வீட்டிலையே வந்து தொட்டியில் வந்து வச்சுருக்கோம். ஜஸ்ட் ஒரு பீஸ் வந்து வச்சுட்டு தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து விட்டால் போதும். ரொம்ப வெயில் காலத்துக்கு நல்லா ஸ்பீடாகவே வளரும். நம்ம ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா சைடில் வந்து முள்ளு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் வந்து ஜஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே உள்ள அந்த ஒரு லேயர் ஸ்கின்னை மட்டும் அப்படியே பீல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே நமக்கு வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும். அதை அப்படியே நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணியாச்சு. சூப்பராக வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்மளோட அந்த ஆலிவேரா ஜெல் எடுத்து அப்ளை பண்ணலாம். பாருங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சது. இதில் வந்து அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். இதை எடுத்து நம்ம ஸ்கின்ல வந்துட்டு அப்படியே வச்சோடனே அவ்வளோ சில்லுன்னு இருக்கும், நல்லா பிளெண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்படி சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணும். அதில் தண்ணி மாதிரி தான் வரும். உதட்டில் படாமல் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்துட்டு லைட்டாக இது கசக்கும் ஆலிவேரா, சரிங்களா. ஸோ வாயில் உதட்டில் எல்லாம் பட்டுருச்சு அப்படின்னா அந்த கசப்பு தன்மை இருக்கும், அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ முடிஞ்சளவு வாய் மேலே படாத மாதிரி நீங்கள் நல்லா இப்படி சர்க்குலர் மோஷனில் நல்லா ஸ்கின் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு பண்ணிகிட்டே இருங்க. ஸோ வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதில் இருக்க தண்ணிலாம் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். சும்மா உங்கள் கையிலேயே இப்படி லைட்டாக இப்படி பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்கள் நகத்தை வச்சு அதை லைட்டாக இப்படி பண்ணி விட்டிங்கன்னா மறுபடியும் உள்ளேருந்து அந்த ஃபுல்லாக அது வந்து ஃப்ளஷ்ஷு தானே. ஸோ அதுலேருந்து உள்ளேருந்து அந்த வாட்டர் லிக்விட்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். தண்ணி தாங்க பாருங்கள், அதுக்குள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்து வந்து அப்படியே அது வாட்டரினால அப்படியே உள்ளே அப்சர்வ் பண்ணிடும். ஸோ காஞ்சி போக வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஃப்ளஷ்ஷை வச்சு நல்லா ப்ராப்பராக அப்படி ஒரு மசாஜ் வந்து கொடுங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே ஸ்கின் அப்சர்வ் பண்ண அந்த ஃப்ளஷ் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிகிட்டே அந்த ஜெல்லி எடுத்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சும்மா ரொம்ப நேரம் இல்லைனாலும் ஒரு ஜஸ்ட் 10-15 மினிட்ஸ் அந்த இது ஃபுல்லாக நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். இல்லை மேக்ஸிமம் ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. ஸோ டெய்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு வந்து பிம்பிள்ஸ் வரும் இல்லைங்களா, ஸோ பிம்பிள்ஸ் வந்துட்டு அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும், அதுக்கெலாம் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆலிவேரா ஜெல்லு. ஸோ வந்து இதுதான் நான் வீட்டில் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம். என் ஸ்கின்னுக்காக நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது
ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைனஸ் வந்துடுச்சுனாவே நம்ம இதுதான் வந்து பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். இதை மேக்ஸிமம் ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே நான் ஸ்கின் ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிரும். ஒரு 1/2 hour நான் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் வந்து ஃபீல் ஆகும். இது நீங்கள் டெய்லியோ இல்லை வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது குறைஞ்சது நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா வெயில் காலத்துலேயும் சரி நம்ம வின்டர் டைம்லேயும் சரி ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வந்து பார்த்துக்கும் எக்ஸ்டர்னலாக இது. ஓகேங்களா? இது வந்து ஒரு 50% எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்குற விஷயம். ஸோ இந்த மாதிரி நான் சின்ன ஒரு 2-3 விஷயங்கள் நான் வந்து என் ஸ்கின்னுக்காக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக் வந்து நம்ம வெயிட் லாஸோடு சேர்த்து நம்ம வந்து பர்சனலாக எப்படி ஒரு ஸ்கின் கேரு ஹேர் கேர்லாம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பேசின விஷயங்கள் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? ஸோ இப்போவும் எதுவும் டிலே ஆகலை. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல, ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். எல்லாத்தையும் மறந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு டேவை வந்து நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக உங்களோட டயட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க, நல்லபடியாக ரிசல்ட் வந்து பார்க்கலாங்க. ஸோ டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம வீடியோ வரப்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குங்க. இப்போ என்னோடய சண்டே ரொட்டீன் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஃபி வந்துட்டு குடிக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் 2 weeks ஆச்சு, 10 daysக்கு மேலவே ஆச்சு நான் லாஸ்ட்டாக காஃபி குடிச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு செம்மையாக டேஸ்ட் பண்ணி சூப்பராக ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இன்றைக்கி மார்னிங்கே. ஆல்மோஸ்ட் 10 days ஆச்சு இல்லைங்களா? ஸோ செம்மையாக இருக்குது ஃபீலே. ஸோ நம்ம போய் ரிலாக்ஸாக என்னோடய காஃபியை என்ஜாய் பண்ணிவிட்டு சண்டே வந்து ரிலாக்ஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்து இன்றைக்கி டேவை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்சமாக வந்து பொங்கல் எடுத்துக்கிட்டு சிக்கன் கிரேவி தான் வந்து சைடிஷ்ஷு, நிறையா வந்து சிக்கன் பீசஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ மார்னிங் இன்றைக்கி காஃபி குடித்ததுனால நான் ஜூஸ் வந்து எடுத்துக்கல. ஸோ டிஃபன் கூடவே வந்து இன்றைக்கி டேக்கான பாதாம் வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் சிக்கன் பிரியாணி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தோம். பிரியாணி போர்ஷன் வந்து கம்மியாக எடுத்துகிட்டு பீசஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரை பண்ண ஃபிஷ் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு ஸோ நல்லா எம்மியான வயிறுக்கு ஃபில்லிங்கான லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி டே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி லஞ்சும் சரி நல்லா ஹெவியாகவே எடுத்துக்கிட்டாச்சா. ஸோ என்னடா பண்ணலான்னு யோசித்தேன். ஈவினிங் கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ அந்த 1/2 hour வந்து வாக்கிங் பண்ணியாச்சு. ஸோ அப்போ நைட் வந்து டின்னர் ரொம்ப மைல்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் ரெட் கலர் பனானாவும் கொஞ்சமாக வந்து கிரேப்ஸும் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் ஒரு 6 o'clockலாம் வந்து சாப்பிட்டுட்டேன். ஸோ அதனால் இந்த ஹோல் டே வந்து கலோரி பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை, நல்லாவே பேலன்ஸ் பண்ணி சண்டே வந்து முடிச்சாச்சு.